இப்போ நம்ம வந்து ஹட்டு பீக்குன்னு வந்திருக்கோம். இப்போ நீங்கள் வர்ற வழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கரடுமுரடான பாதை, ஒரு நேரோ ஸ்ட்ரிப்பு, கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டரு தனி இது. அதில் வந்து சின்ன வண்டியிலையும் வர்றாங்க, பெரிய வண்டியிலையும் வர்றாங்க. பட் இது ஒரு இம்பார்ட்டண்டான பிளேஸ் மாதிரி இருக்குது. இது ஒரு ஊட்டியில் எப்படி தொட்டபெட்டாவோ அதே மாதிரி இது ஹையஸ்ட் பீக்குன்னு சொல்லி ஷிம்லாவில் இருக்கக்கூடியது ஹட்டு பீக்கு. நீங்கள் அந்த தூரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே தான் வந்து டாப்பு இருக்குது. நம்ம இங்கே நின்று பேசுகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹட்டு மாதா காளி டெம்பிள்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள் வச்சுருக்காங்க. இது வந்து ஏதாவது ஒரு விசேஷம் அன்னைக்கு வருவாங்க போல தெரியுது. நம்ம வந்து ஹட்டு பீக்கை பார்க்குறதுக்காக நம்ம வந்தோம். அது அந்த என்னதுக்கு இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டாப் எண்டில் இருக்குது. பட் இந்த ஹட்டு பீக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்லாவில் சீசன் டைமில் வந்து ரொம்ப ஒரு வெரி சீனிக்காக இருக்கக்கூடியது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்னோ இல்லை. இப்போ நம்ம ஹட்டு பீக்கு இந்த மலையிலேருந்து 3500 மீட்டர்ஸ் வந்து உயரமா. இது மீட்டர்ஸ் வந்து ஹைட்டுன்னு சொல்லி ஃபீட்டு 100 ஹைட்டில் போட்டிருக்காங்க. அது வந்து மீட்டர்ஸில் போட்டிருக்காங்க. இப்போ என்னடா இது எல்லாருமே வந்து உயரத்துக்கு போனோன்னா கடல் மட்டத்திலேருந்து இதுன்னு சொன்னால் வழக்கமாக நம்ம சொல்கிறத சொல்லிட்டோம். பட் இதை நீங்கள் வந்து ஒமிட் பண்ணிடுங்க. இதை பற்றி இது பண்ண வேணாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஹைட்டுக்கு தனி சிறப்பு வாய்ந்தது. இந்த ஹட்டு பீக்குங்கிறது வந்து இவ்வளோ உயரத்தில் இருக்குது. இப்போ இவ்வளோ உயரம் நம்ம செஞ்சுருக்கோம். 3400 மீட்டர்ஸ் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் பார்க்குறதுக்கு. இமாச்சல பிரதேசத்தில் இந்த ஹைட்டு பாருங்கள், எல்லா மலைக்கும் வந்து உயரமாக இதுதான் இருக்குது பீக்கு. பட் எல்லாம் ஊட்டியில் நமக்கு தொட்டபெட்டா இருக்குது தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு உயரமான ஒரு இடம். பட் எல்லா மலையும் சுற்றி பாருங்கள், இந்த பீக்குக்கு கீழே தான் இருக்குது. இந்த பக்கம் அப்படியே அங்கேருந்து சுற்றி காட்டுங்க. அதை அப்படியே அந்த எண்டுலேருந்து சுற்றி பாரு. அப்படி இருந்து ஒரு ரோலிங் கொண்டு வாங்க. அங்கிட்ட இருந்து லெஃப்டில் வாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா மலைகளும் சுற்றி இருக்குது. பாருங்கள், இந்த வேலியை பாருங்கள். அந்த மலைகள் ஊரில் இருக்க கூட என்னென்னா, இப்போ ஊட்டி அங்கே இருக்குன்னா இது தொட்டபெட்டா, அப்போ சிம்லா அங்கே இருக்குன்னா இங்கே ஹட்டு பீக்கு. அதுதான் வந்து ஹைட்டு. இப்போ நம்ம இதுக்கு மேலே இருந்து பார்க்குறதுக்கு ஒரு இது வச்சுருக்காங்க. நம்ம அந்த இதுக்கு போய் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த பீக்கில் ஒரு வாட்ச் டவர் மட்டும் வச்சுருக்காங்க. பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டு. யாருன்னா ஹிமாச்சல பிரதேஷ் கவர்மெண்ட்டு. இப்போ நம்ம ஹட்டு பீக்கினுடைய டாப்பில் இருக்கோம். இதுதான் சிம்லா மலையிலேயே ரொம்ப உயரமான மலை. உத்தராகண்ட் மாநில இமாச்சல் பிரதேஷில் இருக்கக்கூடிய மலைகள்லேயே, அதாவது இந்த ஹிமாச்சல் பிரதேஷினுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய மலைகள்லேயே ரொம்ப உயரமான இடம் வந்து இந்த ஹட்டு பீக் தான். இதுதான் ஹட்டு பீக்கினுடைய வரலாறு. இப்போ நம்ம ஹட்டு பீக்கை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம மற்ற இடத்துக்கு என்ன செய்வோம், பயணிப்போம். வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா மரத்துக்கு மேலே ஒயிட் கலரில் நெட்டாக இருந்தது, வலையாக போட்டிருந்தாங்க. என்னடா இது வித்தியாசமாக போட்டிருக்காங்களே, சிம்லாவில் எதுவும் ஃபேமஸாக, இது என்ன இது கொசு வலையா அப்படின்னு சொல்லி விசாரிக்க போகும்போது பார்த்தா இது வந்து ஆப்பிள் மரமாக. இந்த ஆப்பிள் பூக்கிற சமயத்தில் இந்த மாதிரி நெட்டு வந்து போடுவாங்களாம். அதனால வந்து இதை நெட்டை போட்டு வச்சுருக்காங்க. அதே போல் இந்த இதை பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டிஃபிஷியல் ஹனி வந்து மேக் பண்ணுறாங்க. இந்த ரோடு பூரா இது இருக்குது. நார்கோண்டா ஹட் பீக் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர்ற வழியில், அதாவது சிம்லாக்கு வர்ற வழியில் ஒரு இடம் பார்த்தோம். முக்கியமாக நம்ம தமிழ் படம் இருக்கு இல்லையா, விஜய் நடித்தது லியோ, அந்த படம் ஷூட்டிங் டவுன் அப்படின்னு சொல்லி போட்டுருச்சு. இதனுடைய பேர் தியோகு. அந்த படத்துலேயும் தியோகுன்னு சொல்லி வரும். ஆனால் நம்ம மேப்பில் வந்து இதைத்தான் காட்டுது. ரோட்டு வழியாக அப்படியே கீழே இறங்கி வந்தோம்னா கடைசியில் என்ன ஆகுதுன்னா அப்படி ஒரு இடத்த காட்டுது. இதுதான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அது இன்னும் ஓப்பனில் இல்லை. பட் இதுதான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டா இல்லை செட்டு போட்டு எடுத்துகிட்டு தியோகுன்னு காட்டினாங்களான்றத எனக்கு தெரியல. ஏன்னா இந்த படத்தில் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்ததில்லை. உள்ளுக்குள்ளேயும் நம்ம இங்கே பார்த்துருப்பீங்க சில இடங்களை. இதுதான் டவுனு, தியோகோட டவுனு. பட் இதை வந்து டைரக்டர் தான் கன்ஃபார்ம் பண்ணணும், உண்மையிலேயே தியோகில் வந்து எடுத்தாங்களா அல்லது இந்த மாதிரி செட்டு போட்டு தியோகுன்னு சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இந்த இடத்த நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளோதான்.
நீங்கள் இந்த ஹட்டு பீக்ல இருந்து ரிட்டர்ன் வர்ற வழியில் பார்த்தா இது க்ரீன் வேலி வியூன்னு பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இது க்ரீன் பள்ளத்தாக்கு. இந்த கார்னரில் ஒயிட்டில் தெரியுது பாருங்கள், அங்கே ஒரு கோயிலும் அந்த வாட்டர் ரிசர்வயரும் வச்சுருக்காங்க. இது ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட், அடர்ந்த காடு, இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. ஆனால் அதில் வந்து நம்மளால் அதுக்குள்ளே பயணம் செய்ய முடியல. பட் ஆனால் வந்து இந்த பாருங்கள், இது வந்து நாங்கள் பைனாகுலர் வச்சு பார்த்தோம். அங்கே ஒரு ஆளுக்கு 100 ரூபான்னு சொல்லி சார்ஜ் பண்ணாங்க. இது வந்து நாங்கள் எங்களுடைய கேமராவிலேருந்து லென்ஸில் மேக்ஸிமைஸ் பண்ணி எடுத்தது தான். பட் எவ்வளோ பாருங்கள், அடர்த்தியான காடு, ரொம்ப ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டு. அதில் வந்து ஒரு என்ன செய்கிறாங்க, அந்த இது வச்சுருக்காங்க. இதை பைனாகுலர் வச்சு பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பட் வந்து போகிறவங்க அதை பயன்படுத்திக்கிட்டு பார்க்கலாம். பட் வந்து 100 ரூபா கொடுத்து பார்க்க ஒர்த்தபிள் இல்லை தான். பட் அந்த அங்கே அவ்வளோ தூரம் நம்ம போய் பார்த்ததுக்கப்புறமும் அந்த இதுக்கு வந்து ஓகே, பரவாயில்ல, நம்ம கொடுத்து என்ன செய்யலாம், பார்க்கலாம். சிம்லா ரயில்வே ஸ்டேஷனு. இப்போ நம்ம ட்ரெயின் வந்து ஒரு 10:40 சொல்லி இருந்தது. நம்ம வந்து ட்ரெயினை பிடிக்கலான்னு வந்தோம். வழியில் டிராஃபிக். இங்கே என்ன பிரச்சனைனா, பார்க்கிங் ஒரு இடத்துல இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் ஒரு இடத்துல இருக்குது. இந்த டாய் ட்ரெயினில் போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா நமக்கு என்ன செய்யணும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஆல்மோஸ்ட் 10:40 ட்ரெயின் வந்து போயிடுச்சு. ஆனால் அது வந்து கல்கா ரீச் பண்ணுறதுக்கு 4:30. இப்போ அங்கேருந்து நம்ம வரணும். அதனால் இப்போ நான் அவைலபிலிட்டி ட்ரெயின் இல்லாததுனால ஜஸ்ட் நம்ம வந்து சிம்லாவுடைய என்ன செய்கிறோம், ரயில்வே ஸ்டேஷனை வந்து ஒரு லுக் ஆஃப்டர் பண்ணிவிட்டு நம்ம போவோம். ஏன்னா பை த டைம் நமக்கு வந்து அவைலபிலிட்டி கிடையாது. அதனால் என்ன செய்வோம், கேன்டீனில் ஒரு இதை சாப்பிட்டுட்டு போவோம். கண்டிப்பாக நீங்கள் சிம்லாவை மட்டும் பார்க்க வர்றதா இருந்தால் இது ஒரு ஆப்ஷனை வச்சுட்டு இங்கேருந்து கல்காக்கும், கல்காவிலேருந்து இங்கேயும் ஒரு 1 hour ஜேர்னி இருக்குது. அந்த 1 hourக்கு மேலே போர் அடிச்சிருங்கிறாங்க. அதனால் நம்ம என்ன செய்யலாம், அந்த 1 hour வந்து இங்கே ட்ரெயினில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யலாம், போகலாம். அப்போ நீங்கள் அதே மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி சிம்லாவுக்கு வாங்க. சிம்லா வந்தால் இது ஒரு ஆப்ஷனு. கண்டிப்பாக வந்து எப்படி ஊட்டியில் வந்து டாய் ட்ரெயின் போகிறோமோ அதே மாதிரி என்ன செய்யலாம், நம்ம ஒரு டாய் ட்ரெயினில் சிம்லாலேயும் அந்த ஆப்ஷன் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. ரோப்வேக்கு வந்திருக்கோம், அந்த கேபிள் கார் அப் அண்ட் டவுனுக்கு. இது வந்து 1 வேனா 270, 2 வேனா 500. அதாவது அப் அண்ட் டவுனுக்கு ஒரு ஆளுக்கு 500. நம்ம 2 பேர் போகிறதுனால 1000 பே பண்ணியிருக்கோம். கார் பார்க்கிங் இல்லாதனால நாங்கள் சென்ட்ரல் பார்க்கிங்கில் பார்க் பண்ணிவிட்டு லிஃப்ட்டில் ஏறி, மால் ரோட்லேருந்து லிஃப்ட்டில் ஏறி 2 லிஃப்ட்டில் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 450 மீட்ரு, ஒரு 15 நிமிஷம் வாக்கிங். நல்ல ஒரு ஹெவி எக்ஸசைஸ் மாதிரி. இப்போ நம்ம இங்கே டிக்கெட் எடுத்து லிஃப்ட்டில் வந்திருக்கோம். இப்போ கேபிள் கார் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரெடியா, நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ கிளம்புது ரோப்வே. இதுதான் நம்ம லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் இந்த ரோப்வேயில் போகிறது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா, நம்ம சீசனில் வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் மேலே பார்த்துருப்பீங்க இந்த ஹைட்டை, எங்கேருந்து எங்கே போகுதுன்னு சொல்லி. நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு இதில் தான் போகுது. பட் ஆனால் இது என்ன இதுன்னா, கயிறுல வந்து இந்த ரோப்வே வந்து ரோலிங் இல்லை. ரோப்வே மட்டும் அந்த கேபின் மட்டும் தனியாக போகல, இந்த கயிறோட சேர்ந்து தான் போகுது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே இருக்கு பாருங்க, அது வந்து ஃபிக்ஸடு. ஆனால் அந்த ரோப் மட்டும்தான் என்ன செய்யுது, மேலேயும் கீழேயும் புள்ளி மாதிரி வந்து போகுது. அதனால வந்து நீங்கள் அந்த இதை பாருங்கள், இப்போ எவ்வளோ டவுனில் இருக்கான்னு சொல்லி. இன்னும் போக போக பாருங்க, இந்த ரோப் பார்த்தீங்களா, இந்த ரோப்போடைய புள்ளி தான் சுற்றுது. இங்கிட்டு சென்டரில் காட்டு. இந்த மாதிரி இந்த ரெட் கலரில் இந்த வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ரோலர். இந்த ரோலர் தான் வந்து மேலே வந்து இந்த புஷ் பண்ணுது. அப்போ மேலே ஒரு மோட்டரு, கீழே உள்ள மோட்டர் வந்து புஷ் பண்ணுது, மேலே உள்ள மோட்டர் வந்து புல் பண்ணுது. அப்போ இதோடைய மெக்கானிசம் வந்து நல்லா பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ உள்ள அட்வான்ஸ் டெக்னாலஜியில் என்னென்னா, கேபின் மட்டுமே தனியாக போகிற மாதிரிலாம் இருக்குது. ஒருவேளை நம்ம காஷ்மீரில் அல்லது மணாலியில் வேறு எங்கேயாவது இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், அதை பார்ப்போம். இப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 to 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் அந்த இது போகும். ஏன்னா வந்து ரொம்ப ஹைட்டில் போகிறதுனால உங்களுக்கு வந்து புல்லிங் பவர் வந்து ரொம்ப ஹெவியாக எடுக்கும். அதனால அந்த இதை வச்சுருக்காங்க. நம்ம ஒரு பாதி தூரம் போனோடனே திரும்ப நம்ம என்ன செய்வோம், டவுனில் வந்து காட்டுவோம்.
இதே மாதிரி ரோப் கார் வந்து நம்ம பழனியில் ஒன்று இருக்குது. பட் வாய்ப்பு இருந்தால் நம்ம அந்த சைடும் வந்து என்ன செய்வோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இதுக்கு கம்பேரிசன் பார்ப்போம். இப்போ இது வந்து எப்போ இன்டர்மீடியட் புள்ளி ரோலர் வந்து எத்தனை இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணுவோம். இப்போ 1 வந்து இருந்தது, 1 கிராஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். இனி எத்தனை இருக்குங்கிறத நம்ம டைம் லேப்ஸில் கால்குலேட் பண்ணிட்டு அடுத்து வந்து அந்த அப்பர் பாயிண்ட்டை நம்ம ரீச் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கவுண்ட்டில் நான் சொல்கிறேன். இது செகண்ட் புள்ளி. நம்ம ஃபர்ஸ்ட் புள்ளி பார்த்தோம் இல்லையா, இப்போ செகண்ட் புள்ளி. அதில் பாருங்கள் புள்ளிஸ் வந்து இருக்கும் 2 பக்கமும். ஒன்று வந்து டவுனு, இன்னொன்று வந்து அப்பு. இது வந்து ஃபிக்ஸடு. அந்த 2 கிளச் மட்டும்தான் அந்த இதில் பிடிச்சிட்டு இருக்கு பாருங்க. 5 to 7 minutes தான் வந்து நம்ம என்ன செய்யறோம், வந்து இதில் ட்ராவல் பண்ணுறோம். ரொம்ப ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான். பட் வந்து இதில் மற்ற இடங்கள்ல காஷ்மீர்லேயோ அல்லது வந்து லேலேயோ இருந்ததுன்னா நம்ம என்ன செய்வோம், இதுக்கு உள்ள டிஸ்டன்ஸை பார்ப்போம். ஓகே, இந்த ரோப் மட்டும்தான் இருக்குது. இந்த ரோப் அப்படியே வந்து அந்த சைடு போகுது. பட் ஆனால் இது போகாது. இந்த சைடு ரிவர்ஸில் அது போய் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இது லேட்டாக இறங்கினதுக்கப்புறம் இந்த சைடுன்னு செய்வாங்க. இதை வந்து இப்படி சுற்றி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மெக்கானிசம் வந்து ரொம்ப ஓல்டு மெக்கானிசம். அதனால இவங்க வந்து இதில் எப்படி இருக்கணும்னா, இது வந்து இப்படி போய் அங்கிட்டு சுற்றி வர்ற மாதிரி இருக்கணும். பட் ஆனால் இது இன்னும் அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இது ஓல்டு மெக்கானிசம்னால இது அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. பட் வந்து அந்த மோட்டார் அங்கே ஃபிக்ஸ் பண்ணி ரோலரில் போனால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் ஹவவர் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் என்னவோ அதான் நம்ம பார்க்க முடியும். பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம ரிட்டர்ன் போகிறோம். இப்போ ரிட்டர்ன் போகிறது வந்து நம்ம 2ல் வந்து என்னென்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ஃப்ரோவில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கீழே இறங்குறது டவுன் புள்ளி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். அப்போ இது வந்தது அப்படியே திரும்ப ரிட்டர்ன் போகுது. ஒன்லி ரோப் மட்டும்தான் சுற்றுது. கேபின் அப்படியே தான் இருக்குது. ஒன்லி வந்து ரோப் புள்ளி மட்டும்தான் சுற்றுது. இப்போ மேலே போனதை விட டைம் வந்து கீழே இறங்குறதுக்கு கம்மியாக தான் எடுக்கும். ஏன்னா வந்து கீழே இறங்கும்போது வந்து உங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால புல்லிங் ஈஸியாக போயிடும். அதனால வந்து உங்களுக்கு என்ன செய்யும், கேபின் வந்து கீழே வந்து போகும். இப்போ பாருங்கள், இந்த பக்கத்தில் ஒரு கேபின் வந்து கிராஸ் ஆகுது பாருங்கள். இதுதான் இந்த சிஸ்டம், வெரி ஓல்டு சிஸ்டம். என்னென்னா, இந்த புல்லிங் ரோப்பு வந்து இந்த கேபின் அந்த கேபின், எந்த கேபின் போகுதோ அதே தான் திரும்ப இங்கிட்டு வரும், கீழே இறங்கி வரும். இப்போ நம்ம இவ்வளோ தூரம் கிராஸ் பண்ணி கடந்து மேலே கொடுத்து இவ்வளோ காசு கொடுத்து வந்ததுக்கு இந்த ரோப்பு இது வந்து நல்ல ஒர்த்தபிள் தான். பட் என்ன ஸ்லோவும் இல்லை. இப்போ நம்ம சிம்லா வந்தோம். சிம்லா ஒரு மலை பிரதேசம். சிம்லாவை வந்து பார்க்கக்கூடிய இடம்னா ஸ்னோவில் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சிம்லாவை மட்டும் பார்க்குறதுக்கு வந்து வரணும்னா டிசம்பர் டு பிப்ரவரி, மார்ச் பாதி வரைக்கும், எண்டு வரைக்கும் கூட வரலாம். பட் ஏப்ரலில் வந்து அவ்வளோ வந்து விசேஷம் கிடையாது. இந்த 4 மாதங்கள் மட்டும்தான். டிசம்பருக்கு முன்னாடி வந்தீங்கன்னா இங்கே ரெய்னி சீசன். பட் ஆனால் பனி இருக்குது, பட் குளிர் இருக்குது கொடைக்கானல் மாதிரி. பட் ஸ்னோவை பார்க்கணுன்னா இந்த காலகட்டங்களில் தான் வரணும். பட் பவுண்ட்ரி டு பவுண்ட்ரிக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த சீசன்லேயும் வரலாம் நம்மளை மாதிரி. இப்போ சிம்லா நீங்கள் வரீங்கன்னா வந்து சொந்த காரில் வரலாம். சொந்த காரில் வந்தீங்கன்னா இங்கே லாங் டிஸ்டன்ஸ், ஒவ்வொரு சைட் சீனும் லாங் டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம நேற்று இப்போ போய் பார்க்க போனது என்ன அப்படின்னு சொன்னால் ஹட்டு பீக்கை பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஹட்டு பீக்கு அப்புறம் ஹட்டு பீக்கு அப்புறம் நம்ம நார்கோண்டா ஸ்னோ சைட்டுன்னு போனோம். அங்கே போனால் அட்வென்ச்சர் மட்டும்தான், அதுவும் இல்லை, அதுவும் ஸ்னோ ஆக்டிவிட்டிஸ் இருக்கும்போது தான். அதுக்கப்புறம் நம்ம வந்து தியோகு போனோம். தியோகுனுடைய ஸ்டோரி உங்களுக்கு தெரியும், அதில் நான் சொல்லிட்டேன். அது டைரக்டர் தான் வந்து அது கிளாரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம குஃப்ரி போனோம். குஃப்ரியில் என்ட்ரன்ஸுக்கு அப்புறம் வந்து 4 வீல் டிரைவ் வந்து ப்ரைவேட் கார் அலோடு இல்லை, டூரிஸ்ட் காரும் குதிரையும் தான் அலோடுன்னு சொல்கிறாங்க. குதிரைக்கு 500 ரூபாயும், ப்ரைவேட் காரில் ஒரு ஆளுக்கு 1000 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அது அன்ஃபேர். அதுக்கு உள்ளே வந்து நம்ம போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருந்தும் நம்மளால் போக முடியல. காரணம் என்னென்னா அதில் ஸ்னோ இல்லை. 2வது உள்ளே போய் இந்த ஃபன் ஆக்டிவிட்டீஸ் பார்க்குறதா இருந்தாலும் அது வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சர்க்கஸ் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி தான் இருக்குது. அது ஸ்னோவோட பார்த்தா தான் நல்லாயிருக்கும். பட் அது வேஸ்ட்னால நம்ம திரும்ப வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த கேபிள் கார், முக்கியமாக நீங்கள் எந்த சீசனில் வந்தாலும் இந்த கேபிள் கார் அப் அண்ட் டவுன் போய் பார்க்குறது நல்லது. அதுலேயும் ஸ்னோவில் பார்க்குறது ரொம்ப நல்லது. அப்புறம் நம்ம டாய் ட்ரெயின் போனோம், கல்கா டு சிம்லா, சிம்லா டு கல்கா. அதுவும் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிம்லா வரணும் அப்படின்னு சொன்னால் மலை பிரதேசங்களில் ஏறும்போது பவுண்ட்ரி டு பவுண்ட்ரி ட்ராவலாக இருந்தாலும் சரி, கிராஸ் பண்ணுறதா இருந்தாலும், சிம்லாவில் ஸ்டே பண்ணி பார்க்குறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு லிப் பாமோ அல்லது வேஸ்லினோ என்ன செஞ்சுக்கோங்க, வாங்கிட்டு வந்துக்கோங்க. ஏன்னா இங்கே வந்த உடனே என்ன செய்யணும்னா உதடுலாம் வெடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு இப்படி வந்து என்ன செய்யலாம், இதனால பூசிக்கிட்டா வெடிச்ச உதடு சரியாயிரும், வெடிக்காமையும் இருக்கும். அடுத்து கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு வந்து நம்மளுடைய ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும்.
இப்போ நம்ம சிம்லாவை வந்து பவுண்ட்ரி டு பவுண்ட்ரி தங்கி இருந்து அமைதியாக நிதானமாக பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு இடம் தான். ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அவுட்டரில் எங்களை மாதிரி ரூம் போட்டு தங்கிடுங்க. நம்ம இப்போ சிம்லாவை முடிச்சிட்டோம். சிம்லாவுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுத்து வந்து மணாலி போகிறோம். அடுத்து நம்ம என்ன செய்வோம், மணாலியில் ஆன் தி வேல் எதாவது இருந்தால் பார்ப்போம், அப்படி இல்லைனா மணாலியில் சந்திப்போம். அன்டில் தென் ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு. ஸ்டே டியூன் அன்டில் தென் நெக்ஸ்ட் வீடியோ. நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எடுக்கக்கூடிய எஃபோர்ட்டு உங்களுக்கு பெனிஃபிட் அமையும்.